பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷம். இந்த நம்ம இப்ப கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி பிரதர், சொல்லுங்க. அக்கினி ரதங்கள் என்றால் என்ன? இவைகளை சிலர் ரதங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறார்கள். அக்கினி ரதத்தை குறித்து தான் அப்படி பேசுகிறார்களா? இதற்கு சத்தியத்தின் பதில் இருக்கிறதா? சொல்லுங்க பிரதர். இதற்கு சத்தியத்தின் பதில் இருக்கிறது. ஏன்னா அக்கினி ரதம் அப்படிங்கிறத நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சேன். அதனால நான் என்ன செய்றேன் உங்ககிட்ட சொல்றேன். அக்கினி ரதங்கள் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு கார் அல்ல, இரும்பாலான ஒரு பொருள் அல்ல, தகரத்தினால் ஆன ஒரு பொருளும் அல்ல, அது ஒரு பஸ்ஸும் அல்ல. தேவன் தன்னுடைய வல்லமையை அக்கினி ரதங்களாக பாவித்து அதன் மேல் வீற்றிருந்து அவர் கிரியை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த அக்கினி ரதங்களை குறித்து வேதத்துல 2-3 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கன்னா அப்போஸ்தலர்ல 1 ராஜாக்கள் 2:11 நம்ம பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, இந்த 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் வானத்திலிருந்து இறங்கி வந்து 2 பேரையும் நடுவா பிரிக்கும் பொழுது எலியா உயிரோடு என்ன செய்யப்பட்டார்? மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். சுழல் காட்டுல அக்கினி ரதத்துல மேலே எடுத்துக்கிட்டார். அப்போ எலிசா அவர்கிட்ட உள்ள வரங்களை ரெட்டிப்பா தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவருடைய எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவர் தான் எலிசா. எலியாவினுடைய ஊழியக்காரராக அவருக்கு பணிவிடை செய்தவர். அப்போ அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வரங்களை ரெட்டிப்பாக கேட்டார். கேட்கும்போது நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்கிட்ட நீ என் பக்கத்தில் இருந்தாயானால் அந்த வரங்கள் உனக்கு என்ன செய்யப்படும்? அருளப்படும். அந்த ரெட்டிப்பான வரங்கள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்பட போறாருங்கிறது எலிசாவுக்கு ஆயிடுச்சு. உடனே அவர் அந்த சுழல் காட்டில் ஏறும்போது அவர் மேலே உள்ள சால்வு வந்து எலிசா மேலே விழுந்த உடனே அவர் என்ன பண்ணார்? அந்த சால்வை எடுத்து அந்த ஆற்று தண்ணீரை அடித்த உடனே அது 2ஆ பிரிஞ்சுது. உடனே அவர் இங்கிருந்து மறுகரைக்கு என்ன செய்யறாரு? அக்கறைக்கு போறாரு. அப்போ எலியா கிட்ட இருந்த அந்த ரெட்டிப்பான வரம் எலிசாவுக்குள்ள இறங்கிட்டு அப்படிங்கிறத பக்கத்துல உள்ளவங்களாம் என்ன செய்யறாங்க? உணர்றாங்க, பாக்குறாங்க. இது ஒரு அனுபவம் அக்கினி ரதங்கள். இன்னொன்னு, அதே ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 66:15 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய கடிந்து கொள்ளுதலை செலுத்த அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தன்னுடைய ரதங்களோடும் வருவார். ஏசாயா 66:15 இது சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில அந்த அற்புதம், ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஆண்டவர் அக்கினி ரதமா இறங்கி வந்து என் தாயாருக்கு பெரிய விடுதலை கொடுத்தாரு, என் சாட்சி. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணேன்? பயங்கரமா நான் ஜெபம் பண்ணேன். இந்த அக்கினி ரதங்கள் இறங்குறது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவங்க சத்தியத்தின்படி அப்போஸ்தல பிரமாணத்தின்படி இருந்ததுனால அந்த நாட்களில் இந்த அக்கினி ரதங்கள் அவங்க கூட்டத்தில் கிரியை செஞ்சது. பயங்கரமாக இருக்கும் அந்த கூட்டங்கள்லாம் போனோம். அப்போ என்னுடைய தாயாரை அப்போ நான் முதல்ல அந்த கூட்டத்துக்கு நான் கொண்டு போயிருந்தேன். தஞ்சாவூரில் கொண்டு போகும்போது அப்போ அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, இந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் என்னால் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் இருக்கிற 10 பேரை விதமாக அபிஷேகிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு உடனே அந்த ரதத்தில் இறங்கி வந்தார். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற அது பயங்கரமான ஒரு செய்வன கட்டு. அப்போ ஆண்டவர் அந்த ரதத்தில் இறங்கி வந்து அந்த 10 பேரில் ஒரு ஆள் என்னுடைய தாயார் இறங்கி வந்து பயங்கரமா ஒரு விடுதலை கொடுத்தாரு. அது என் வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, என்னைக்குமே நான் மறக்க முடியாது. அப்போ சொன்னாரு, அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் கண்ணீரை கண்டேன் மகளே. 27 வருஷமா உன் கண்ணீரை கண்டேன். ரொம்ப மரண படுக்கையில் இருந்த என் மகன் ஸ்டீபன் சித்திரபாண்டி முத அந்த குடும்பத்துல என்னை ஏற்றுக்கொண்டவன். அவன் மூலமா நான் குடும்பத்துக்குள்ள நான் என்ன பண்ணேன்? பிரவேசித்தேன். அன்னைக்கு நீ மரண படுக்கையில் இருக்கும்போது அவன் உனக்காக ஜெபம் பண்ணுமா, நான் வீட்டிலே நல்ல சுகத்தை நான் கொடுத்து இந்த தஞ்சாவூருக்கு கொண்டு வந்து அக்கினி ரதமா உன் மேல நான் என்ன செஞ்சிருக்கேன்? இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. ஒரு தீர்க்கதரிசியை போல மாத்தினாரு. எல்லாம் மாற்றி பயங்கரமான விடுதலை. அந்த 101 வாதைகளும் அலறி அடிச்சு அந்த ரதத்துல ஆண்டவர் கர்த்தர் இறங்கின உடனே அலறி அடிச்சு ஒவ்வொன்றா வெளியே ஓடிட்டு இருக்க முடியல. ஆண்டவரே, எங்களை 27 வருஷமா அந்த குடும்பத்தில் நாங்கள் கண்ணீரில் வச்சோம். இனி உங்கள் சிலுவை சத்தியமாக வரமாட்டோம் ஆண்டவரே,
எங்கள் நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடியே துஷ்ட ஆவிகள் 101 துஷ்ட ஆவிகள், அது பேர் முதல்ல தெரியும், அதை குறிச்செல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். விழுந்து போன தூதரில் அது என்ன வகை, அதை குறிச்செல்லாம் பேசினார். பேசி கடைசியில் அது அலறி அடிச்சு, ஆண்டவரே எங்களை அக்னி கடலில் போட்டுறாதையும், இப்போவுமே எங்களை பாதாளத்தில் அடைச்சிடாதுன்னு கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிட்டு பயங்கரமான விடுதலை. இவளே நான் உனக்கு அக்னி ரதமாக இறங்கி வந்து இப்படி சொன்னார், உனக்கு செய்வன் வைக்கப்பட்டு 27 ஆண்டுகள் ஆகிறது மகளே, என்னுடைய ஞான கண்களால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேரை கூட மாற்றினார். எங்களுடைய அம்மாவுடைய பேர் நாகம்மாள் இருந்தது. நான் கூட வேற ஒரு பேர் வச்சிடலான்னு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் பெயர் இனி மரிய கிரேஸ் எனப்படும். கர்த்தர் பேரே கர்த்தரோடு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் பாருங்க, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய கண்ணீரை கண்டு இறங்கி வந்திருக்காரு பாருங்க. எவ்வளோ அழகா. பேர் யாரு சொன்னது? யாரு? கர்த்தரே தீர்க்கதரிசி மாதிரி பேசுறாரு. தீர்க்கதரிசி மூலமா? எங்க அம்மா மூலமா ஆண்டவரே பேசுறாரு. உங்க அம்மா மூலமாவே? ஆமா, ஆண்டவரே பேசுறாரு. பேசி வெளிப்படுத்தி பயங்கரமான அற்புதம் பண்ணாரு. ஏன்னா 27 வருஷமா அதுக்கு முடிவே இல்லை. இல்ல, அதுக்கு முன்னால உங்க அம்மா வந்து பிசாசுடைய கிரியையில இருந்தாங்கல்ல? ஆமா. அப்ப பிசாசுடைய அந்த செயல்பாடுகள்ல தான் பேசுவாங்களா? இல்ல, அப்பெல்லாம் பேசுறது கிடையாது. அது பேசாது. அது ஆக்ரோஷமா அது செய்யும், மற்றபடி ஒண்ணும் பேசாது. பேசாது. வெளிப்படுத்துறது இருக்கு. வெளிப்படு. ஆமா, அந்த மாதிரி அவ்வளவு. அப்ப அந்த அபிஷேகம் கிடைச்ச உடனே தான் உங்க அம்மா வந்து அபிஷேகம் கிடைச்ச உடனே தான் அந்த வெளிப்பாடு எல்லாம் கிரியேஷன். அந்நிய பாஷையில் 6 லாங்குவேஜ் கொடுத்துருந்தாருல்ல. 6 லாங்குவேஜ். எங்க அம்மாவுக்கு தமிழை தவிர ஒண்ணுமே தெரியாது. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது, இந்த லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா. அப்போ ஒருத்தருக்கு இதெல்லாம் பேச முடியாது. நம்ம இதெல்லாம் பேச முடியல. நம்ம தனிப்பட்ட முறையில் பேச முடியாதுல்ல. சாத்தானும் பேச முடியாதுல்ல. ஆமா, பேச முடியாது பாருங்க. அப்போ அந்த லாங்குவேஜ் கொடுத்து பேசுறாரு. ஆண்டவரே சொல்றாரு, ஒரு அதாவது பறவைகளுக்குன்னு ஒரு பாசம் உண்டா. இப்போ சிட்டுக்குருவி பாருங்க, கிச் 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 கிச்சுன்னு அந்த ரெக்கையை விரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அது விளையாடும். அதே போல மிருகங்கள் குரல் எழுப்பும். ஆடு மாடுகள்லாம் குரல் எழுப்ப நம்ம பார்த்துருக்கோம். அந்த மிருக பாசைகள்னே அதுக்கு உண்டு, அது தெரியும். ஆனா அது கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு உலகத்துல எல்லா பாசையும் தெரிஞ்ச ஒரு யாருமே கிடையாது, எந்த மனுஷனுமே கிடையாது. ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் இந்த பாசைகள் எல்லாம் உண்டு பண்ணின கர்த்தருக்கு மட்டும்தான் எல்லா பாசைகளும் தெரியும். அல்லேலூயா. அவங்க கர்த்தருடைய பாசை தானே. கர்த்தருடைய பாசை தானே அவரு. நான் இந்திக்காரன்னு சொன்னாலும் தமிழ், நான் அந்நிய பாசையெல்லாம் சில சமயங்களில் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார், என் தமிழ் சங்கே அப்படின்பாரு. அப்போ தமிழ் மொழி இல்லதான் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மொழியை நமக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து அந்த ஆதி மொழி இல்ல, ஆதி மொழியில அவருடைய அந்த ஈப்ரு மொழி முதல்ல படைக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. இந்த என்ன ஒண்ணு இருக்கு பாத்துக்கிட்டு. அப்போ இந்த ரதங்களை குறித்து சொல்லிவிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல வருது, 2 ராஜாக்கள் 6, 16, 17 நம்ம பார்த்தோம். இப்போ எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். அப்போ எதிரிகளின் சேனைகளை முறியடிக்க அக்கினி ரதமா இறங்கினாரு. ஆனா இன்னைக்கும் அந்த ரதங்கள் இன்னைக்கு சரியான அப்போஸ்தல உபதேசத்துல உள்ளவங்க அவங்க கிட்ட அது வெளிப்படும். அந்த வெளிப்பாடு உள்ளவங்க, அந்த தரிசனம் உள்ளவங்க, அந்த வல்லமை பெற்றவங்களுக்குள்ள அவரு எலியாவின் ரதமா என்ன செஞ்சிருக்காரு, இறங்கி செஞ்சிருக்காரு. அது மறுக்க முடியாத உண்மை. கேட்டீங்களா? அப்போ என்ன ஒண்ணு இதுல ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, அந்த 20ஆம் சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் படிச்சா, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். 7ஆம் வசனத்துல சிலர் ரசங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்த நாங்களோ எழுந்து நின்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். இது எழுதப்பட்டு கிறிஸ்துவுக்கு முற்பட்ட அவருடைய காலம், கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 500 - 700 சொல்றாங்க. வேத அறிஞர்கள்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ பாருங்க, அப்போ அந்த காலத்துல அவர் என்னன்னா, அந்த இப்போ வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டு யுத்தம் பண்ணா என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, ஏவுகணைகள். இப்போ ட்ரோன்கள் என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு பயன்படுத்துறாங்க. பட்டனை தட்டினா போதும், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள்லாம் இருக்கு. எத்தனை 1000 கிலோமீட்டர் போய் குண்டுகளை போட்டுரும். அப்படிலாம் இன்னைக்கு நவீன கண்டுபிடிப்புலாம் இருக்கு. அந்த நாட்களில் இந்த மாதிரி வாகன வசதியோ எதுவுமே கிடையாது. அப்போ நீங்க கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கு. ஒரு நாட்டோட யுத்தம் பண்ண போறான்னா யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இந்த ரதங்கள். அப்போ எகிப்து பாத்தீங்கன்னா, எகிப்துல அந்த ரதங்கள் நிறைய இருந்திருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் கிட்ட அங்கே அடிமைப்பட்டு இருந்தாங்க. அப்போ பாருங்க, அவங்க பின்தொடர்ந்து வரும்போது நிறைய அந்த ரதங்களோட தான் வந்தான். குதிரைகள் பூட்டியது. இப்போ நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல நம்ம தென் மாவட்டத்தில்
குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலலாம் நிறைய பிரிட்டிஷ்காரங்க வரும்பொழுது நிறைய சீர்திருத்தம் பண்ணாங்க. நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் கட்டினான். ஆமா அப்போ பாருங்க, நம்ம ஜான்ஸ் காலேஜ், அந்த சாரட்டக்கர் காலேஜுக்கெல்லாம் அந்த பிரின்சிபால்லாம் போகும்போது குதிரை பூட்டிய சாரட் வண்டியில தான் போவாங்க. நம்ம சாரட் வண்டி குதிரை பூட்டிய சாரட் வண்டி. அப்போ இதை குறித்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் மேன்மை பாராட்டுவாங்களாம். என்கிட்ட இத்தனை ரதம் இருக்குது, என்கிட்ட அத்தனை ரதம் இருக்கு, நான் இந்த நாட்டை நான் முறியடிச்சிருவேன், அந்த நாட்டை முறியடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெருமையா பேசுவாங்க. அந்த நாட்டில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்களாம், பெருமையா பேசுவாங்களாம். அப்ப இதுக்கு தான் அவரு என்ன சொல்லியிருக்காரு, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை, நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்ப இயேசு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நாங்க கூப்பிடும் பொழுது என்ன வந்துடும், கர்த்தர் அவருடைய சேனைகளை அக்கினி ரதங்களும் குதிரைகளையும் அனுப்பிடுவார்னா, அவர் வந்து வானத்துல அனுப்புறது அவருடைய வல்லமையே அக்கினி ரதமா பாவிச்சுதான் அவரு இறங்குவார். ஆனா இன்னைக்கு சிலருக்கு என்ன செய்யறாங்க, சில ஒரு குறிப்பிட்ட சபையில அந்த அற்புதம் நடந்த உடனே அதை மட்டம் தட்டுறதுக்காக, அதை குறை சொல்றதுக்காக என்ன பண்ணுவான், தன்னை மேன்மைப்படுத்தி பேசுறதுக்காக, அவன் ரதங்களை குறித்து அந்த ரதங்களை குறித்து மேன்மை அவன் பெருமையாக பேசுகிறான், நாங்கள் எங்கள் இயேசுவின் நாமத்தில் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம்னு தப்பாக அர்த்தம் கொள்கிறாங்க. இந்த மீனிங் அது இல்லை. அது அந்த காலத்தில் உள்ள ரதங்களை குறித்து தாவீது சொல்லியிருக்காரு. இதில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. நிறைய ஊழியக்காரர்களே, வரம்பெற்ற ஊழியக்காரர்களே மற்றவங்க சொன்னதை கேட்டுட்டு ஆமேன் ஆமேன் அல்லேலூயா அப்படிங்க கிடையாது. இதுதான் உண்மையானது. இது ஆவியானவர் எனக்கு ரொம்ப நாள் வெளிப்படுத்தினார். இதை குறித்து ஒரு பதிவு போடுறதுக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அது இந்த நாள்ல உங்க மூலமா நிறைவேறி. சரிங்க பிரதர். நீங்க வந்து அடுத்தது வந்து நீங்க அந்த பழைய அந்த பைபிள்ல வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா. எப்பவும் பண்ணிட்டே இருப்பீங்களா, எப்படி இடையிடையே பண்றீங்களா? இடையிடையே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த அடுத்த கேள்வி எப்படின்னா, பரலோகத்தில் நுழைய நாம் என்னென்ன தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும்? பரலோகம் அப்படின்னு சொல்றோம், அது வந்து ஒரு ஃபெய்த்தான விஷயம்தான். ஆனா பைபிள்லயும் அது நிச்சயப்பட்டிருக்கு. ஆமா, நித்தியமான ஒரு வாழ்க்கை. ஆமா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். மனிதனுங்க வந்து ஒரு குறுகிய கால பயிர் தானே. ஆனா அவன் நீண்ட நாள் பயிரா நித்தியமா வாழ்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு பரலோகம். பரலோகங்கிறது ஒரு மெய்ப்பொருள் அப்படின்னு நம்ம வேதாகமும் இருக்கு. அதை நம்பித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே இருக்கு சொல்ல போனா. அப்ப இந்த கேள்வி என்னன்னா, பரலோகத்தில் நாம் நுழைய என்னென்ன தகுதிகள் வேணும்? உலகத்துல நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வேலைக்கு போனோம், ஒரு அரசாங்க உத்தியோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, டிகிரி முடிச்ச பட்டதாரிக்கு இன்ன வேலை தகுதி, ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்களுக்கு இன்ன வேலை, வெறும் 10th முடித்தவனுக்கு இன்ன வேலை, +2 முடித்தவனுக்கு இன்ன வேலை அப்படின்னு சொல்லி அரசு நமக்கு ஒரு தகுதி என்ன செஞ்சிருக்கு, நிர்ணயிச்சிருக்கு. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு படித்து டிகிரி வாங்கி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்தந்த தகுதிக்கேற்ற வேலையில் நம்ம என்ன செய்ய முடியும், அமர முடியும். ஆனால் தேவன் பரலோகத்துக்கு எப்படி ஆட்களை செலெக்ஷன் பண்ணுறாரு, என்ன பண்ணணும், பரலோகத்துக்குள்ளே நம்ம நுழையன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட நம்ம ரட்சிக்கப்படணும். பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்புகிற அனுபவம் தான் ரட்சிப்பு, சால்வேஷன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இல்ல பாவம் நீ சொல்றீங்கல்ல. ஆமா. பாவம்னா என்ன? கொஞ்சம் பாவம்னா என்ன, இந்த உலகத்துல கிறிஸ்துவ அறியாம செய்யறது எல்லாமே பாவம் தான். அறியாமல் இருக்கிறதும் பாவம் தான். வேற வழியில நம்ம போறதும் பாவம் தான். வேதத்தின் மூலம் நம்ம தனிப்பட்ட முறையில செய்யறதும் பாவமான ஒரு வாழ்க்கை தான். கேட்டீங்களா? மற்றவனை ஏமாத்துறதும் ஒரு பாவமான வாழ்க்கை, திருடுறது ஒரு பாவமான வாழ்க்கை, ஏமாற்றுறது இல்ல. எப்படின்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுல இருந்து பாவம் வருமா? இதுல இருந்தும் பாவம் உண்டு. எல்லாம் சேர்ந்துதான் பெரிய பாவமா மனுஷனை அழுத்திருக்கு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாம அவனை தடை பண்ணிருக்கு. அப்போ பரலோக ராஜ்யத்திற்குள்ள முதல்ல போகணும்னா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம ரட்சிக்கப்படணும். எப்படின்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்துல ஊழியம் செய்யும் போது அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவ பற்றி பிரசங்கிக்கும் போது நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சது, கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்டாங்க. இதை பார்த்து அங்கே குறி சொல்றவங்களுக்கெல்லாம் அங்கே நிறைய தொழில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவன் பணம் சம்பாதிக்க முடியாமல் போயிட்டு. அப்போ அந்த குறி சொல்றவங்களுக்கு நிறைய புரோக்கர்லாம் உண்டு.
அவன் போய் அவன் எஜமான்ட்டு சொல்லுதான், அந்த மாதிரி இவங்க வந்ததுனால நமக்கு இந்த தொழிலெலாம் பாதிப்பு அப்படின்னு. அவன் அந்த அந்த ஊரினுடைய அதிகாரிகள்கிட்ட சொல்லி பவுலையும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்காங்க. அப்போது திடீர்னு இவங்க நைட்டு என்ன பண்ணாங்க, நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெயிலில் துதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தலைகளை கட்டி தொங்க விட்டாங்க. அப்போது அங்கே உள்ள ஜெயில் சூப்பரண்டு இருக்காரு. திடீர்னு சிறைச்சாலை கதவுகள்லாம் என்ன செய்யுது, திறக்குது. ஆமாம், திறந்தோடனே பூட்டெல்லாம் கலண்டு விழுந்துருது. உடனே இவங்க வெளியே வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த ஜெயில் சூப்பரண்ட் என்ன பண்ணுதான், அப்போ அந்த நாட்களில் இந்த மாதிரி மின்சார வெளிச்சம் கிடையாது, நெருப்பு பந்தம் தான், தீ பந்தம் தான் என்ன செய்யுது, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணதான், ஐயோ அத்தி தப்பிட்டாங்களே, என்ன நடந்தோ தெரியலன்னு சொல்லி வாளை எடுத்து தன்னை குத்தி தன்னைத்தானே குத்தி தற்கொலைக்கு அவன் முயற்சி பண்ணுதான். பண்ண உடனே இவங்க அந்த பவுலும் சீலாவும் பார்த்துட்டு, நீ ஒன்றை கெடுதல் ஒன்றும் உனக்கு செய்யாத, நாங்கள் தப்பி ஓடலை, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி போனோடனே இவன் நடுங்கி திகைச்சிட்டான். ஐயா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்கான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். பட் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கிடுறாங்க. அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அதுக்கப்புறம் ஜெயிலில் இருந்து பாருங்க, கர்த்தரை பாருங்க, ஆர்டர் வருது அவங்கள விட்டுரு அப்படின்னு. இது கர்த்தர் செய்கிற காரியமா இல்லையா? அவனுக்கு எவ்வளோ ஒரு விடுதலை, பாதுகாப்பு கிடைக்கும். தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம பரலோகத்துக்குள்ள நுழையணும்னா ரட்சிக்கப்படணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பினா ரட்சிப்பு. அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். யோவான் 3:5 யூதருக்குள்ள ஒரு பெரிய அதிகாரி இருந்தான். இயேசு வாழ்ந்த நாட்கள்ல இருந்து அவனை பார்த்து அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினால், இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நிக்கதேமு யூதருக்குள்ள ஒரு பெரிய அதிகாரி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். அப்போ அதுல ஜலம்னா என்ன, தண்ணி. தண்ணி திருமுழுக்கு ஞானஸ்தானம், உண்மையான ஞானஸ்தானம் திருமுழுக்கு ஞானஸ்தானம் நம்ம எடுக்கணும். அப்புறம் தேவன் கொடுக்குற ஞானஸ்தானம் தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். மனம் திரும்பின ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு. தாகமுள்ள யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அப்போ பரலோகத்துக்கு நுழைய நமக்கு என்ன தகுதினா, பாவத்திலிருந்து மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்படணும். 2வது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டையும் பெற்றுக்கொண்டு வார்த்தையின்படி கடைசி நம்ம ஜீவிக்கணும். இதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் நுழைய தகுதிகள் ஆகும். சரிங்க பிரதர், ரொம்ப நன்றி. அடுத்தது சந்திப்போம். நன்றி.